ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவம் கன்னியாகுமரியில் நடந்த ஒரு சம்பவம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அருண்குமார் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த சுபிதா என்பவங்கள 10 வருஷமாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அருண்குமாருக்கு பார்த்திங்கன்னா 38 வயசு, சுபிதாவுக்கு 28 வயசு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில் அருண்குமார் அப்பப்போ வெளியூருக்கு போய் வேலை செஞ்சுட்டு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த நிலைமையில் இவருடைய மனைவி சுபிதா பக்கத்தில் இருக்க ஒரு துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சுபிதா அவங்க அம்மா வீட்டுக்கு தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருந்தும் சுபிதா ஒரு துணிக்கடையில் வேறொரு துணிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் அங்கே ஒரு அனீஷ்ங்கிற இளைஞன்ட்ட இந்த சுபிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கு. இது சுபிதாவோட வீட்டில் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. சுபிதாவோட அம்மா நிறைய வாட்டி சுபிதாவை கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் சுபிதா எங்கள் அம்மா சொன்னதை கேட்காம அந்த பையனோட பழக்கத்திலே இருந்திருக்கா. சுபிதாவுக்கு ராஜேஷ்ங்கிற ஒரு சித்தப்பா உண்டு. அவருக்கு திருமணம் ஆகாத நிலைமையில் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருக்காரு. இந்த ராஜேஷ்க்கு அப்பப்போ சாப்பாடு இவங்க சுபிதாவோட அம்மா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சம்பவத்தன்னைக்கும் இந்த ராஜேஷ் சுபிதாவோட அம்மா கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக இவங்க வீட்டுக்கு வர்றாரு. அன்னைக்கு சுபிதா வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்திருக்கா. வீட்டில் இருந்து அந்த இளைஞனோட ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்கா. இந்த ராஜேஷ் வந்து இவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. ஆனால் இந்த சுபிதா அதை கேட்காம ஃபோன்லேயே பிஸியாக இருந்திருக்கா. ராஜேஷ் வந்ததை இந்த சுபிதா பார்த்துருக்கா. பார்த்தும் அவரை கண்டுக்காமல் அவள் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்திருக்கா. இதை பார்த்ததும் ராஜேஷ் ரொம்ப கோவத்தில் சுபிதா கிட்ட போகிறாரு. இந்த டைமில் சுபிதாவோட அம்மா அவங்க வீட்டில் இல்லை. இப்போது இவர் சுபிதா என்ன பேசியிருந்தாருன்னு கேட்டுட்டு சுபிதாவை கொன்னுட்டாரு. கொலை செஞ்சுட்டு ராஜேஷ் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. இதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட இந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது சுபிதா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்து அவங்க சவுண்டாக அழுறாங்க. இவங்க அழுற சவுண்டை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து அவங்க பார்க்கும்போது இந்த கொலை செஞ்ச அந்த ராஜேஷும் வர்றாரு. சுபிதா இறந்து போயிட்டாங்கிறத உறுதி செய்த ராஜேஷ் தானாகவே அந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிட்டாரு. போலீஸும் அவரை கைது பண்ணுறாங்க. எதுக்காக இந்த கொலை நடந்தது, எதுக்காக நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்ட ராஜேஷோட இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அப்போதான் அந்த 28 வயதான சுபிதாவை ஏன் கொன்னேங்கிற முழு விஷயத்தையும் அந்த ராஜேஷ் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. சுபிதா தன் சொந்த அண்ணனோட மகள்னும் அவள் ஏற்கனவே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டானும், மேரேஜுக்கு அப்புறம் அவள் ஊர்லேயே ஒரு துணி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் சொன்னார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவளுக்கு நிறைய பேரோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. வீட்டிலே இருந்தால் கணவன் இதை பற்றி கேட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பான், இவன் தொல்லையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் தன்னோட கணவனை விட்டு பிரிஞ்சு இங்கே அம்மா வீட்டில் வந்திருந்தா. இங்கே இருக்கும்போது நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி வேலைக்கு போன இடத்துல ஒருத்தனோட பழக்கமாக இருந்தான். இதை அவள் அம்மா அறிஞ்சதும் கண்டிச்சாங்க. ஆனாலும் அவள் அதை கேட்கல. மாறா அன்னைக்கு நான் அவளை கொலை பண்ணதுக்கு முன்னாடி அவள் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவன் கணவனையும் கொன்னுடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா. இதை கேட்ட உடனே தான் நான் ஆத்திரத்தில் அவளை கொலை செஞ்சேனும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இவர் இந்த கொலையை செய்யலைனாலும் இவளால் இந்த குடும்பமே கொலை செய்யப்பட்டு செதஞ்சு போயிருக்கோன்னு இவர் செஞ்சது நியாயந்தான்னு பலராலும் பேசப்பட்டாலும் இவர் கொலை செஞ்ச குற்றத்திற்காக தற்போது போலீஸால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றின கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.